இந்த வீட்டை காலி பண்ணி கொடுத்துருமா. மரியாதை எல்லாம் தேச்சு வேண்டாம் ப்ளீஸ். அக்கா பாரு, இது பாரு ஆர்த்தி, நாங்க எல்லாரும் குளிச்சு ரெடி ஆயிட்டோம், நீ வா. வேண்டாம்னு சொல்றேன். புடி அவள. நல்ல நாள் அதுமா வம்பு பண்ணாதடி. ஐயோ எனக்கு தெரியாது. கை எடுத்து வெச்சு முடியாதுப்பா. ஐயோமா. இருங்க, நான் தாளம் போடுறேன், நீங்க பாட்டு பாடுங்க. ஓகே? சட்டி முட்டி கழுவவில்லை, சமையவில்லை, செய்யவில்லை, வெட்டி பைய மகளை கட்டி வீதி எல்லாம் வைக்க கேடு. வெகு பணத்தை இழந்து விட்டேன் பொண்டாட்டியால, வெகு பணத்தை இழந்து விட்டேன் பொண்டாட்டியால, ஏன் பொண்டாட்டியால. போடா. அக்கா, இந்த வீட்டை விட்டு போறது நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதே அபி. புதுசா போற வீடும் கொஞ்ச நாள்ல பழக்கம் ஆயிடும். அம்மா, நாம இத வாடகை வீடவா நினைச்சோம்? நான் என் தம்பி தங்கச்சிங்க மேல எப்படி பாசம் வச்சிருக்கேனோ அதே மாதிரிதான் இந்த வீட்டு மேலயும் பாசம் வச்சிருக்கேன். இந்த வீட்டுல தானம்மா நான், மனோகர், ஆனந்தி, ஆர்த்தி ஓடி விளையாடணும், உறங்கணும். இந்த வீட்டுல தானே நமக்கு எல்லா விசேஷமும் நடந்தது. அம்மா, நீ எத்தனை நாள் நிலாவை காட்டி ஆனந்திக்கும் ஆர்த்திக்கும் சோறு ஊட்டியிருக்க? ஏன் எனக்கும் தானே ஊட்டியிருக்க? தோ இந்த முத்தத்துல தானே நம்ம படுத்து நட்சத்திரங்களுக்கு பேர் வச்சு எத்தனை நாள் விளையாடி இருக்கோம். ஆமாம்மா, நட்சத்திரங்களுக்கு நானும் ஆர்த்தியும் பேர் வேற வச்சோம். அம்மா, உன் பேரை கூட ஒரு நட்சத்திரத்துக்கு நாங்க வச்சோம். இதெல்லாம் நடந்தது இந்த வீட்டுல தானம்மா. என்னோட வாழ்க்கையை பத்தி நான் எதை யோசிச்சாலும் இந்த வீட்டுல இருந்து பிரிச்சு என்னால தனியா யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இது என் மனசோடையும் என் ஞாபகத்தோடையும் கலந்துருச்சு. என்ன அபி, வீட்டு மேல போய் இவ்ளோ பிரியம் வச்சிருக்க? சித்தி ஒவ்வொரு முறையும் என்ன வருத்தம் தாக்கும் போது நான் அதை சமாளிக்க முயற்சி பண்றேன், சமாளிக்கவும் செய்யறேன். ஆனா வருத்தமும் அது தர வேதனையும் எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. நானும் மனுஷிதானே. அம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், நாம இந்த வீட்டை விட்டு போறது மனசளவுல ஒரு பெரிய இழப்பு தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அம்மா, நான் ஜெயில இருக்கும்போது எப்ப நம்ம வீட்டுக்கு போவோம்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா இப்ப இந்த வீட்டை விட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா, முடியலம்மா. இந்த வீட்டுல தானம்மா
ஆர்த்தி, ஆனந்தி, மனோனா எல்லாருமே வளர்ந்தோம். இதை எப்படிம்மா பிரிஞ்சு போக முடியும்? முடியாது, முடியல. என்ன ஆர்த்தி, என்ன இந்த நேரத்துல? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஆர்த்தி, அபி இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தா, நீயே வந்துட்ட. என்ன? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மட்டும்தான் நம்ம இந்த வீட்டில் இருக்க போகிறோம். நான் மட்டும் எப்படி அங்கே தனியா, அதான் வந்துட்டேன். இப்ப நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆர்த்தி. இந்த வீட்டை விட்டுட்டு போறது ஒரு உறவை விட்டுட்டு போற மாதிரி தான். இந்த வீடும் அதை உணரும்ல, நம்மள அது வழி அனுப்பும்ல. இத பாருங்க, இன்னைக்கு யாரும் தூங்க கூடாது, அப்பதான் இந்த வீடும் தூங்காது. ம்? சாப்பிடுங்க. சொல்லுங்க மிஸ்டர் திருவேங்கடம், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் என் பேச்சை கேட்கறதுக்குன்னு 4 பேர் இருக்கீங்கிறத நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க, யானை படுத்தாலும் குதிரை மட்டங்க. இன்னைக்கு நீங்க எலியா இருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல நீங்க புலியாச்சே. என்ன பார்த்து எலி, புலி, யானை, குதிரைன்னுக்கிட்டு நீங்களாவது என்ன மனுஷனா மதிங்கப்பா. என்னங்க நீங்க, உங்களை குருவா மதிச்சு தானே இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இதை பாருங்க, நீதி, நேர்மை, நியாயம்லாம் பார்த்தா ஒன்று வேலைக்கு ஆகாது. நீங்க எப்பவுமே அதை பார்த்தது இல்லையே. முதல்ல நான் சொல்றதை முழுசா கேளுங்க. முன்னாடியே நான் கிரிமினல் தான். என்ன டீசெண்டா பெரிய மனுஷனா இருந்தேன். அந்த ஜோர்ல கொஞ்சம் அசந்துட்டேன். அன்ற அவர் வேட்டியெல்லாம் உருவிட்டானுங்க ஃப்ராடு பசங்க. இப்ப நான் துணிஞ்சிட்டேன். தர டிக்கெட் லெவல்ல இறங்கி விட்டதை பிடிக்க போறேன். அப்ப என்னப்பா பண்ண போறீங்க? ஆந்திரா பக்கத்துல ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். சீட்டு கம்பெனி ஆரம்பிக்க போறேன். சூப்பர் பிளான் தலைவா. இதையா தர டிக்கெட் லெவல்னு சொன்னீங்க? இது ஹை கிளாஸ் மேட்டர் ஆச்சே. நம்ம எல்லா லெவல்லையும் இறங்கி பண்ணணும். நான் பக்காவா பிளான் போட்டு வச்சுட்டேன். ஒரே மாசத்துல நம்ம எவ்வளவு பணம் போட்டோமோ அது போல 5 மடங்கு நம்ம கையில இருக்கும். ஆந்திராவில இருந்து கிளம்புனா அப்படியே ஒரிசா, கர்நாடகான்னு கூடிய சீக்கிரத்திலேயே நான் பழைய திருவேங்கடம் ஆகணும். அதுக்கு உங்க ஒத்துழைப்பெல்லாம் வேணும். கிடைக்கிற லாபத்துல எல்லாருக்கும் பங்குண்டு. இத போய் லாபங்கிறீங்களா? கொஞ்சம் ஓவரா தெரியல. அடிக்கிறது கொள்ளைனாலும் அதுக்கும் முதலீடு வேணும், உழைக்கணும். அப்ப அதுக்கு பேர் லாபம் தானே. உண்மையிலே நீங்க கிரேட் தலைவா. படம் தின்னு கொட்டை போட்டவர் நீங்க. ஏதோ மக மேல உள்ள பாசத்துல கொஞ்சம் அசந்துட்டீங்க. இல்லனா லேஸ்ல ஏமாறுறவரா நீங்க? கவலையே படாதீங்க, எப்பவும் நாங்க உங்க கூட இருப்போம். இந்த பிசினஸ்ல எங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தேங்க்யூ. நம்மளுடைய குறிக்கோள் பணம், பணம், பணம் மட்டும்தான். மறுபடியும் ஏமாறுறதுக்கு நாம ஒன்றும் முட்டாள் கிடையாது. எல்லாரையும் ஏமாத்தணும், அதுக்கான ரைட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. டேய் சதீஷ், நல்லா கேட்டுக்கடா. நாம இழந்தவங்க, ஏமாத்துறதுக்கு முழு உரிமை இருக்கு. ஏமாத்துவோம், கவனமா தெளிவா ஏமாத்தணும். ஓகேப்பா, நான் உங்க புள்ளன்றதை கண்டிப்பா நிரூபிப்பேன். அப்ப நாங்க கிளம்புறோம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்ல? கிளம்புறோம். அப்போ நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாத்துக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். ரொம்ப நன்றிங்க. வரப்போ வரேன். வாங்க.
வரேன் சதீஷ். வாங்க சார். பாய் சுதீர். ஓகே, see you bye. see you. என்னங்க என்னங்க இது? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? ஏய், வாயை மட்டும் போடி. தேவையெல்லாம் பேசாத போ. அது இல்லைங்க. தரித்திரம், வாயை மூடு. லட்சுமி கடாட்சி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே நீதான். இனிமே ஏதாவது பேசின பொண்ணே போட்டுருவேன். நான் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே இவ்வளவு என் பொண்டாட்டியும் தான். ஏய் போடி. அம்மா, உன்னை யாருமா இந்த முதல் இரவு கத்திரிக்காய்க்கெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னது? ஏமா இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்க? என்னடா பேசுற? அப்படி என்னடா ஊர்வலத்துல இல்லாத நடந்து போச்சு? எல்லா புருஷ முன்னாடிக்கும் உள்ளது தானே. இப்ப பாருமா, அவ கோச்சிட்டு போயிட்டா. கோச்சிட்டு தானே போயிட்டா? அவன் பொட்டாட்டிடா. போ, போய் கூட்டிட்டு வா போ. இவனுக்கு வேற வேலையே இல்ல பாருங்க. அவ இந்த மாதிரி அடிக்கடி சிலுப்பிட்டு போவா. இவன் அவ பின்னாடியே போய் தாவா கட்டையை பிடிச்சி அம்மா தாயேன்னு கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வரணும். நீங்க இப்படியே அவளை ராஜகுமாரி தாங்குற மாதிரி தாங்குங்க. அவளும் ஒவ்வொரு முறையும் உச்சாணி கொம்புல ஏறி உக்காந்துக்கிட்டோம். கலா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ராஜேஷ், நீ போய் அவளை கூட்டிட்டு வா. அம்மா, என்னடா அம்மா? இவன் போய் கூப்பிட்டதும் அவ அப்படியே துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்துருவா. அவ வரமாட்டா. அவ இத்தனை நாள் இங்க இருந்ததே அங்க போறதுக்கு வழி தெரியாம தானே இங்க இருந்தா. இப்பதான் அக்காவோட சமாதானமாகி பிறந்து விட சகஜமா போச்சே, எப்படி வருவா? ஏய், நீ கொஞ்சம் கத்தாம கம்னு இருக்கிறியா? என்னது கத்துறனா? உண்மையை சொன்னா கத்துறனா? டேய், உன் பொண்டாட்டிக்கு உலகத்துல யாருக்குமே இல்லாத திமிரு பிடிவாதம் இருக்குடா. அவ மனசு மாறினது அவ அக்கா கிட்ட மட்டும்தான். வேற எந்த விஷயத்துல அவ மனசு மாறல. நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேனே, அவ குடும்ப வாழ்க்கைக்கு ஏத்த பொண்ணு கிடையாதுன்னு. அவ மட்டும் இல்ல, அவ குடும்பத்துல அவ அம்மால இருந்து அவ அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் ஒழுங்கா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினவங்க கிடையாது. இத நான் எந்த கோயில்ல வேணாலும் போய் சூடம் ஏத்தி சத்தியம் பண்ணுவேன். அவ அடங்க மாட்டா. இது நடக்கவும் நடக்காது. கலா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. ராஜேஷ், நீ போய் அவளை கூப்பிடு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சம்பந்தி வீட்ல இருந்து போன் வந்து. போனா? போங்க போங்க, அரண்மனையில இருந்து அழைப்பு வந்திருக்கு. சை. போன் பேசிட்டே இரு லட்சுமி. இத வந்த. ஹலோ அம்மா, நான் அபி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. புது வீட்டுக்கு பால் காய்ச்சிரும். அப்படியா? நல்லது. நீங்க எல்லாரும் வரணுமா? நாங்க எதுக்குமா? அதான் ஆர்த்தி ராத்திரியே வந்துட்டாளே. ராஜேஷ வேணா அனுப்பி வைக்கிறேன். இல்லம்மா, நீங்க எல்லாரும் வந்தா சந்தோஷமா இருக்கும். இல்லம்மா, வீட்டுக்கு 2 பேர் வந்தா பத்தாதா? நாங்க வேற எதுக்குமா? சரி, ஆனா எல்லாரும் வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. பார்க்கலாமா. சரி, வச்சுட்டுமா? சரிம்மா. சொர்ணம், என்ன லட்சுமி, பேசிட்டியா? உன் சம்பந்தி வீட்ல என்ன சொன்னாங்க? இல்ல, புதுசா குடிப்போற வீட்டுக்கு பால் காய்ச்சறாங்களாம். என் மருமக நேத்தே போயிட்டா. எங்க எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உங்க வீட்டு விஷயம் அரசல் பிரசலா எனக்கு தெரியும். ஆனா உன் மருமக விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ. நான் அனுபவப்பட்டதுனால சொல்றேன். சரி சொர்ணம், நான் வரேன். சரி வா. என்ன லட்சுமி, என்ன விஷயம்? என்னமோ அவங்க புது வீட்டுல பால் காய்ச்சறாங்களாம். நம்ம எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சரி சரி, நீங்க ராஜேஷும் போயிட்டு வந்துருங்க. இல்லைங்க, ராஜேஷை மட்டும் அனுப்புறேன்னு சொன்னேன். அப்படியா? டேய், நீ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போயிட்டு வா. அப்படியே வரும்போது ஆர்த்தியை கையோட கூட்டு வா. போ போ. அவங்க பால் காய்ச்சறதோட உன்னையும் சேர்த்து காய்ச்ச போறாங்க. போ.
அப்பா இது என்ன வாயா இல்ல காவாயாப்பா? ஏய் இங்க தெளிவா பேசு, எங்க பேசணுமோ அங்க பேசாத. நீ ஏம்மா, சோகா பேசுறியா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? நல்ல விஷயம் நடந்தா நல்ல வார்த்தை பேசலாம், இங்க தான் எல்லாம் அபசகனமா இருக்கு. ஐயோ கையெடுத்து கும்பிடுறம்மா, ஆளை விடு. வாங்க. ஐயோ இவங்களுக்கு சாப்பாட்டுல நான் உப்பு அதிகமா தானே போடுறேன், ஏன் இவங்க யாருக்குமே ரோஷம் வர மாட்டேங்குது? ராஜேந்திரா, ராஜேந்திரா எங்கடா அவன்? இந்த பக்கம் தான் விளக்குமாறு தூக்கிட்டு போயிருக்கு. ராஜேந்திரா, ராஜேந்திரா என்னக்கா? எங்கடா போயிட்ட? அக்கா புது வீடு வந்தா போதுமா? வீடு பூரா ஒரே குப்பையா இருக்கா, தான் கூட்டிட்டு வந்தேன். அடுப்படியில கோலம் போடணும், நீ தான் அழகா போடுவே இல்ல? வா. வீட்டுல இத்தனை பொம்பளை இருக்கீங்க, நீங்க போடாம நான் தான் போடணுமாக்கும். ஆமாக்கா, இந்த வீட்டு ஓனர் நமக்கு வாடகை விட்டுட்டு அவரு எங்க போனாரு? அவரு அமெரிக்காவில இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காராம். வர கொஞ்சம் வருஷம் ஆகுமா. வர்ற வரைக்கும் வீட்டையும் சாமானையும் பத்திரமா பாத்துக்க சொல்லி நமக்கு கம்மி வாடகைக்கு விட்டுருக்காரு. இந்த வீட்டுக்கு வாடகையும் கொடுத்துட்டு அதுக்கு காவை வேற காக்கணுமாக்கும். ஐயோ என்ன ரொம்ப அலட்டுற? உனக்கு ஒரு உருப்படியான வேலை கிடைச்சிருக்கு, அதை ஒழுங்கா பாரு. பேசுவடா பேசுவேன், ஏன் பேச மாட்டேன்? எனக்கு சமைக்க தெரியும், கோலம் போட தெரியும், உனக்கு என்ன தெரியும்? ரொம்ப வளர்ந்து பேசிட்டு இருக்காதே. வா வந்து கோலம் போடு. அக்கா உன் மகனுக்கு நல்லா தான் சப்போர்ட் பண்ண. ஆளு காய்ச்ச நேரம் ஆகுதுடா. உனக்கு அப்புறம் வச்சிருக்கேன். டேய் மனோ, சாமான் எல்லாம் அப்படி எப்படி கிடக்குது, கொஞ்சம் எடுத்து வைக்கலாம்ல? என்னடி ஆர்த்தி இப்படி உட்கார்ந்திருக்க? வீடு சூப்பரா இருக்குமா. அதுக்காக வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருப்பியா? போ வேலையை பாரு. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம் இதான் சாப்பிட்டியா? சீக்கிரம் வாங்க. சாரதா, சுமதிக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? இப்பதான் பால் காய்ச்ச போறோமே, அதையே கொடுத்துடலாம். வா அபி வா. சரி போங்க. சுமதி கூட்டி வா. சுமதி வா வா. பாத்து பாத்து. கடவுளே, இந்தாங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. சுமதி வா. நீங்க இங்க? ஏய் ஏய் நில்லு. எங்க ஓடுற? நில்லு. ஏய் வெளிய வா. வெளிய வா. ஏய் எந்திரி எந்திரி. இங்க என்ன பண்ற? அது நான் கேட்கணுங்களே, இது என்னோட ஏரியா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ இன்னும் திருந்தலையா? ஏங்க இப்ப நான் என்ன தப்பு பண்ண தெரிஞ்சதுக்கு?